வணக்கம் நண்பர்களே. இந்த சண்டேவோட நிஜ நாயகன் சந்தேகம் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். காலையில் அவர் அளித்த அந்த செய்தியாளர் சந்திப்பு, அந்த சந்திப்பு ஏற்படுத்திய அந்த தாக்கம், அந்த அதிர்வு இருக்க, அது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. குறிப்பாக ஊடகங்கள் மத்தியில் ரஜினிகாந்த் பற்றிய பேச்சு மிக அதிக அளவுக்கு இருந்தது. இதற்கு இந்த சமீப காலங்களில் இந்த அளவுக்கு எப்போதுமே ரஜினி அவர்கள் பேசு பொருளாக இருந்ததில்லை. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது பெரும்பாலும் பாசிட்டிவாக தான் இருந்தது. நான் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன் சொல்கிறேன்ல, மிகைப்படுத்தல் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். பெரும்பான்மை, அதாவது இதுவரை ரஜினியை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த அரசியல் விமர்சகர்கள், அதே போல் அந்த சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க, பத்திரிகையாளர்கள், அதாவது தொழில்முறை பத்திரிகையாளர்கள், ரஜினியை கடுமையாக விமர்சனம் செஞ்ச பத்திரிகையாளர்கள் கூட இன்னைக்கு எழுதிய பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு, இந்த மோசமான சூழல்ல அவர் எப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காட்சி தராரு அவங்களுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னன்னா, பல பேருக்கு செய்தியாளர் சந்திப்புன்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் அங்கே சிஎம் உட்காந்துருக்காரு. செய்தியாளர்களை மிக கேவலமாக விமர்சிக்கிற, மிக கேவலமாக பேசுகிற அவரது தொண்டர்கள் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நச்சு சூழல் மாதிரி இருக்கு. இதுல சுதந்திரமாக ஊடகங்கள் இயங்க முடியல. அவங்களுக்கு ஆதரவாகவே பேசுற ஊடகர்களை கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இது தப்பு, அவர் பண்றது சரியில்லை, பொய் சொல்றாங்க, உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவங்க சோசியல் மீடியால பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு சாதகமாக தான் பேசியிருப்பாங்க. அவங்களையே போட்டு வெளுக்கிறது, கடிக்கிறது, ரொம்ப கேவலமாக பேசுறது, ஆபாச வார்த்தைகளில் அர்ச்சனை பண்ணுறது, இப்படித்தான் அவர்களுடைய போக்கு இருக்கு. அதனால அவர்கள் கூட இப்போ என்னன்னா, இப்படி என்னடா இது, நம்ம ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும்ல, அது போல நம்ம ஒன்று நினைச்சு இந்த இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தா அவர்கள் வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை மாறி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமான மனநிலையில் தான் பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ரஜினி இப்படி ஒரு பேட்டி கொடுத்தது அவருடைய பண்பட்ட அரசியல் நாகரிகம், அதே போல செய்தியாளர்கள் கிட்ட அவர் எப்படி மதிச்சு, அவர் எப்படி பேசுற விதம், அவங்களுக்கு அவர் ரியாக்ட் பண்ற விதம், முக்கியமா ரஜினியோட பாடி லாங்குவேஜ், அந்த ஷார்ப்னஸ், இது அத்தனையும் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுவும் மாற்று கட்சியில் இருக்காங்கல்ல, இவர் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமா ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதனால இவர் ஸ்டாலின் ஆளு அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, மாற்று கட்சியில் இருக்கிற அந்த தலைவர்கள், அதே போல இரண்டாம் மட்ட அந்த பேச்சாளர்கள், சமூக ஊடகங்களை தீவிரமாக செயல்படுறவங்க, அவங்க அத்தனை பேரும் ரஜினியை இன்னைக்கு பாராட்டினாங்க. அதில் ஒரு ஒரு சிறு மாற்று கருத்து கூட யாருக்குமே இல்லை. எல்லோருமே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மனிதர் இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரை எவ்வளோ பெரிய விஷயம், அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம். 2017 2020 வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஊடகங்களில் பேசப்பட்டது தினசரி தீனியே ரஜினியினுடைய அரசியல் தான். அவர் தும்முனா, இருமுனா, அல்லது செய்தியாளர்களை பார்த்தா, கும்பிட்டா, பார்க்காம போனா, எப்படி பார்த்தாலும் அது செய்தியாக மாற்றிடுவாங்க. அன்னைக்கு டிபேட்டுக்கு தாண்டா கண்டென்ட்டு அப்படின்னு ஆக்கிடுவாங்க. அப்படி இருந்தார் அந்த 4 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் அப்படி தான் இருந்தது. அதன் பிறகு ஓராண்டு காலம் அவர் அரசியலுக்கு வரலன்றதை வச்சு கண்டென்ட் போட்டாங்க. அப்பெல்லாம் கூட இல்லாத அளவுக்கு அப்பெல்லாம் கூட ரஜினியை கடுமையாக எதிர்த்தவங்க எல்லாம் இன்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, அடடா இவரை போன்ற ஒரு ஆளுமையை தவற விட்டுட்டுமே. நான் சொன்னது ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் சொன்னது, அவர் ரஜினியை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க சொல்கிறாங்க, அடடா இந்த மாதிரி ஒரு ஆளுமையை தமிழ்நாடு தவற விட்டுருச்சு, இவர் வந்திருக்கலாம்ல, வந்திருந்தா அட்லீஸ்ட் நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தியிருப்பார், படித்தவங்க வேட்பாளர்களாக வந்திருப்பாங்க, செய்தியாளர்களை மரியாதையாக சந்திச்சிருப்பார், அதே போல் ஒவ்வொரு அந்த பணியும், அரசு பணி ஒவ்வொன்றுமே ஒரு மரியாதைக்குரிய ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி ஒரு நிலையை தமிழ்நாடு தவற விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு எழுதினதை பார்க்க முடியுது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் ரஜினி விஜயனுடைய அந்த வளர்ச்சி,
இந்த நிலைக்கு காரணம், அதாவது விஜய் இப்போ அடைஞ்சிருக்கிற நிலைக்கு காரணம் அவரது உழைப்பு அல்ல அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லிட்டார். விஜய் வந்து இன்னைக்கு சிஎம் நாற்காலியில் உட்கார்ற முக்கிய காரணம் மக்கள் ஓட்டு போட்டது ஒரு பக்கம், சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை வச்சு எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்ப முடியும், எப்படியெல்லாம் மக்களுடைய மனசை மடைமாற்றி ஓட்டை அறுவடை பண்ண முடியும்ங்கிறத விஜய் வந்து நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிறத வந்து ரஜினி ஹைலைட் பண்ணியிருப்பாரு இந்த செய்தி சந்திப்பில். இந்த சந்திப்புக்கு பிறகு ரஜினி ரசிகர்கள் பலருக்கும் என்ன ஆதங்கன்னா, இவர் ஏன் வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு விஜயை பற்றி இப்படியெல்லாம் பேசணும், மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்கன்னா ஏன் அவர் சொன்னார், அப்படி சொல்லாமல் விட்டுருக்கணும், ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். அந்த அரசியலுக்கு வரலன்னு சொன்னதையே வந்து அறிக்கையாக கொடுத்து கடந்து போனவர் இதுக்கு மட்டும் எதுக்கு செய்தியாளர் சந்திப்பு வச்சு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கணும், அது தேவையில்லாது தானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, அன்னைக்கு காலகட்டம், அன்றைக்கே சோசியல் மீடியா இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு வந்து கேவலமான விஷயங்களை பரப்பி ரொம்ப மோசமான இந்த சமுதாயத்துக்கே ஒரு 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 அரிப்பு, ஒரு ஒரு புற்றுநோய் மாதிரி அது மாறிடுச்சு. இப்போ சோசியல் மீடியா ஒரு பக்கம் அதனுடைய பவர் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ஒரு விதத்தில் சமூகத்தை பிடித்த புற்றுநோய் தான் இந்த சோசியல் மீடியாவை பார்க்கணும், அதனுடைய தாக்கம் அப்படி இருக்குது. இப்போ ரஜினி ஏன் வந்து டக்குன்னு இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னா, ஒரு 5 நாள் தான், 6 நாள் ஆகுது. இந்த 6 நாளில் எத்தனை பொய் செய்தி ரஜினி சுற்றி. அவர் திமுக அதிமுக இணைக்க பார்க்குறாரு, விஜய் வந்தது அவருக்கு பிடிக்கல, விஜய் மேலே அவருக்கு பொறாமை, இப்படி அதே போல் திமுக அதிமுக இணைப்பை இப்போயே அவர் முன்னெடுக்கிறாருன்னு நேற்று செய்தி. இப்படி தொடர்ச்சியாக வந்து பொய் செய்திகள், பொய் பிரச்சாரங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை இவர் மறுத்து சொன்னாலும் வந்து அது எடுபடுற மாதிரி இல்லை. இந்த உண்மையை கிளாரிஃபை பண்ணுறோம்ல, அந்த கிளாரிஃபை பண்ணுறோமா, அதை விட பொய் தான் ரொம்ப சீக்கிரம் போய் ஜனங்களை சேருது. அதனால் என்ன பண்ணுறாரு, இதை விட நம்ம பேசிடலாம், நம்ம வாயை திறந்து நம்ம, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஏஐ வீடியோ வேறு வந்துருச்சு இப்போது, அதனால் நம்மளே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது தான் இன்றைய நாளின் வந்து மிகப்பெரிய ஒரு நாள் முழுக்க பேசப்பட்ட செய்தியாக வந்து மாறி இருக்கு. இதற்கு இதில் இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கு பெரிய ஆதங்கம் என்னென்னா, எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய சாதனையாளர், அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இப்படியெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அப்பயும் கூட வந்து இந்த தற்குறி பசங்க அவங்களுடைய அந்த வன்மத்தை நிப்பாட்டவே இல்லையே, அவங்க இன்னும் மோசமாக இன்னும் கேவலமாக வந்து சமூக வலைதளம் இயங்கிக்கிட்டு இருக்காங்களே. நான் இந்த படங்களை போடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் எல்லாருக்குமே தெரியணும்ல, இவங்க என்ன மாதிரி அயோக்கிய புயலுங்க, எந்த அளவுக்கு மோசமான மனநிலை கொண்டவங்க, இவங்க எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு ஒரு 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 நோய் மாதிரி மாறி போயிருக்காங்க இந்த பசங்க அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுக்கு தான் இந்த படங்களை போடுறேன். அதில் ஒரு படம் மு.க. ஸ்டாலின் தொடர்புடையது, முன்னாள் முதல்வர், இப்போது அவரை மக்கள் முதல்வர்னு கொண்டாடுறாங்க. யார்? திமுக காரங்கள்ல அவர் தோத்துட்டாரேன்னு வருத்தப்படுற சாதாரண ஜனங்க, 2000 ரூபாய் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த சாதாரண ஜனங்க, 8000 ரூபாய் கூப்பன் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த சாதாரண ஜனங்க இன்னைக்கு அவரை மக்கள் முதல்வர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த மு.க. ஸ்டாலினை எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து இன்னைக்கும் வந்து தன்னுடைய மவுசு குறையாமத்தான் இருக்காரு. இன்னைக்கு அவர் தான் மார்க்கெட் நம்பர் 1. இப்போ வரைக்கும் அவருடைய சாதனைகளை யாருமே முறியடிக்கல, ஏன் கிட்ட தொடக்கூட முடியல. அப்படிப்பட்ட ஒரு நடிகரான ரஜினிகாந்த், அவரை பற்றி என்னன்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் பரப்புனது யாருன்னா இந்த தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் இதை விட மோசமான படங்கள், இதை விட மோசமான கருத்து பதிவுகள், இன்னும் அவர் வயது, அவரது சாதனை, அதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்காம அவர் வந்து இந்த விஜய்க்கு எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருந்தார், இதையெல்லாம் கூட வந்து யோசிக்க திராணி இல்லாமல் கண்மூடித்தனமாக அவரை இன்னும் அசிங்கமாக வந்து அவங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தினைக்கும் இவங்களுடைய இந்த கேரக்டரை தான் வந்து அவர் ரஜினி அதை குறிப்பிட்டார். டேய், எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் சோசியல் மீடியா, எந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நீங்கள் வந்தீங்களோ அதே சோசியல் மீடியா வந்து உங்களுக்கு படுகொலியாக மாறிடும். நீங்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய, உனக்கு மட்டும் இல்லை உங்கள் நொன்னனுக்கு சேர்த்து தான் அந்த படுகொழி மரணக்குழியாக மாறும், உஷாராக இருங்கன்னு அவர் சொன்னார்ல. ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்க இன்னி அளவு கூட காதில் வாங்கலை. அப்போது நியாயமாக இதை யார் இந்த பாடத்தை எடுக்கணும் அவங்களுக்குன்னா விஜய். ஆனால் அவர் எந்த காலத்துலேயும் வந்து அதை செஞ்சதே கிடையாது. ஏன்னா அப்படி செஞ்சுட்டா அவருடைய அந்த இமேஜ் போயிடும்.
அப்படி செஞ்சுட்டா அவருக்கு இந்த தற்குறிகள் தருகிற ஆதரவு குறைஞ்சிடும். அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா இவரால் வந்து சர்வே ஆக முடியாது. அதனுடைய விளைவு தான் வந்து அவர்கள் மனநிலை அப்படியே இருக்கணும். அந்த பொறுக்கி மனநிலை அப்படியே தொடரணும் அப்படிங்கிறது தான் வந்து விஜயனுடைய ஆசையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் வந்து நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, விஜய்க்கும் அது ஆபத்து, எதிர்கால அரசியலுக்கே ஆபத்து அப்படின்னு நீ சொல்ற. அதற்கு இவர்கள் தருகிற ரியாக்ஷன்ஸ், அதுக்கு ரஜினி எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் பல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நம்ம வாயால் சொல்ல முடியாது. அப்படி எப்படி இப்படி வல்கரா இவ்வளோ ஆபாசமாக இந்த பசங்கள்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்க வைக்குது. இனியோ இந்த நாளில் மட்டும் இல்லை, இன்னும் வருகிற நாட்களில் கூட வந்து பேசப்படுகிற ஒரு விஷயமா ரஜினியினுடைய இந்த சந்திப்பு இருக்கும். அதில் முக்கியமான ஒரு கேள்வி, ஏன் வந்து விஜய் நீங்கள் சந்திக்கலை அப்படின்னு கேட்குறேன். ஏன் சந்திக்கணும்? ஏன்னா முட்டாள்தனமாக கேட்குறீங்க. அவர் போய் எதுக்கு விஜயை சந்திக்கணும்? விஜய் வந்து ஒரு தேர்தலில் நின்று குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து அந்த ஓட்டுகள் அதிகமாக வந்துருச்சு, இடங்கள் அதிகமாக வந்துருச்சு, அவர் முதல்வரை போய் உட்காந்துட்டார். இவ்வளோதானே? அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரும் போயிட்டு விஜயை போய் பார்க்கணுமா, இல்லை தலைமைச் செயலருக்கு காத்து இருக்கணுமா? என்ன நியாயம்? அவசியமே இல்லை. அவர் போய் ஏன் பார்க்கணும்? அவருக்கு அதற்கான தேவையும் இல்லை. விஜய் பார்க்குற அளவுக்கு விஜய் வந்து ரஜினிக்கு ஒர்த்தான ஆளும் கிடையாது. ரஜினி அதாவது இப்போதும் கூட ரஜினி அப்படின்ற அந்த மனிதருக்கு இருக்கிற அந்த ஆளுமை, அவருக்கு இருக்கிற இந்த சமூகத்தில் அவருக்கு இருக்கிற அந்த மரியாதை, அவர் பேச்சுக்கு இருக்கிற தாக்கம், அதெல்லாம் வந்து வேற யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் விஜயை போய் பார்க்கணுன்ற கட்டாயம் என்ன இருக்கு? விஜய் முதல்வர்கிட்ட எல்லாரும் போய் உட்காந்துருவாங்க. அதுக்கு ரஜினி ரொம்ப அழகா சொன்னார், நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் பார்க்கணுன்றது ஒன்றும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நான் போய் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதை அவங்க போய் பார்த்துக்கிறாங்க. சினிமா சம்மந்தமானதுன்னா சினிமா சங்கங்கள் இருக்காங்க. கமல் ஒரு எம்பி, கமல் போய் பார்க்குறாரு, நான் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு ரொம்ப இயல்பாக அவர் வந்து கேட்டார். அதை உடனே வந்து பார்த்தியா, பெருசுக்கு வந்து இன்னும் வந்து அவருக்கு கோபம் குறையல, அவர் ரொம்ப கோபமாக இருக்கார். அப்புறம் வழக்கம் போல் அந்த ஜால்ரா பசங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள்லாம் சொன்னோம்ல, அப்பே ரஜினியெல்லாம் போய் பார்க்க மாட்டார், அவருக்கு வந்து இந்த ஈகோ தடுக்குது, என்னம்மா சொல்லிட்டு போங்கடா. இதுக்கும் மேலே வந்து ஒருத்தர் இறங்கி வந்து சொல்ல முடியாது. அதை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ரசிகர்களுக்குள்ள மோதல். ரசிகர்ன்றது யாரு? அவங்க மக்கள் தானே. மக்கள் ஒரு பகுதி தான் ரசிகர். அவங்க மட்டும் எனக்கு தனியாக நிற்கிறாங்க. அப்போ மக்களுக்குள்ள மோதல் தானே அது. இந்த மோதலை நம்மளே தீர்த்து வச்சிடலான்னு ஒவ்வொரு முறையும் ரஜினி தான் வந்து தீர்த்து வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, லால் சலாம் மேடையில் சொல்றாரு, சரி இனி ரசிகர்கள் சண்டை பெருசாகிட்டே போகுது, அதனால வந்து நம்மளே கிளாரிஃபை பண்ணிடலாம், விஜய்க்கு எனக்கும் மோதல் போட்டி பொறாமன்னு சொல்றதெல்லாம் அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத அந்த மேடையில் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதற்கு அடுத்து ஆனால் அதை வந்து ரொம்ப நார்மலாக எடுத்து கடந்து போக வேண்டிய விஜய் வந்து காக்கா கழுகுன்னு ரவுண்ட் அடிச்சார். திரும்ப வந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான பிறகு இப்படி ஒரு மோதல் திரும்ப இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போதும் ரஜினி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஆனால் இதை சரி பண்ண வேண்டிய அல்லது இதையொட்டியாவது அந்த ரசிகர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய விஜய் வந்து அமைதியாக ஒரு வன்ம சிரிப்போடு கடந்து போகிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் பரவாயில்ல, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேற ஏதோ ஒரு செய்தியை வந்து காலம் கையில் வச்சிருக்கோம் என்னவோ, அது இன்னும் 6 மாதம் கழித்து தெரியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் கூட வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம்.